நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கட்டளையை ஏற்று துவங்கப்பட்டது நமது பேராலய ஊடக திருப்பணி. இதுவரை இக்குழு கடந்து வந்த பாதைகளையும் எங்கள் பணிகளையும் இக்காணொளி வழியாக உங்களுக்கு விவரிக்க உள்ளோம். 2018 ஆண்டு வாரந்தோறும் ஆயர்களின் அருளுரைகளை சபையார் சிலர் அதை சிடியில் பதிவேற்று தரும்படி கேட்டு வந்தார்கள். ஒரு சாதாரண 500 ரூபாய் மதிப்புள்ள ரெக்கார்டர் ஒன்று வாங்கப்பட்டு அதில் ஆராதனையின் அருளுரைகள் மட்டும் பதிவு செய்யப்பட்டு சிடியில் பதிந்து கொடுத்தோம். சில வாரங்களுக்கு பிறகு அதை விரிவுபடுத்தும்படியாக அருளுரைகள் வாட்ஸ்அப் வழியாகவும் அனுப்பப்பட்டது. ஆனால் வாட்ஸ்அப் வழியாக அனுப்பப்படும் பிரசங்கங்கள் நமது திருச்சபையாரை மட்டுமே சென்றடைந்தது மற்றும் ஒரே நேரத்தில் அதிகமான மக்களுக்கு அனுப்புவதிலும் சிரமம் ஏற்பட்டது. எனவே அநேகரை சென்றடையும் பொருட்டு ஒரு யூடியூப் சேனல் துவங்கப்பட்டது. மேலும் ஒளியின் தரத்தை உயர்த்த முதலாக சவுண்ட் கார்டு வாங்கப்பட்டது. 2018 ஆண்டு 8ஆம் மாதம் 12ஆம் தேதி முதல் காணொளி நமது யூடியூப் சேனலில் ஒளிபரப்பப்பட்டது. அச்சமயத்தில் காணொளி தொழில்நுட்பம் நம்மிடத்தில் இல்லாததால் நமது ஆல்டரின் புகைப்படம் மட்டும் வைத்து ஆடியோவோடு ஒளிபரப்பு செய்யப்பட்டது. பின்னர் DSLR கேமராவும் வீடியோ கார்டும் வாங்கப்பட்டு வீடியோவோடு கூட ஒளிபரப்பப்பட்டது. பிறகு ஃபேஸ்புக்கிலும் கணக்கு துவங்கப்பட்டது. அதிலும் நமது ஆராதனைகள் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. 2020 ஆண்டு முதல் முழு ஆராதனையும் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. அதே வருடத்தில் முதல் வீடியோ கேமராவும் வீடியோ மிக்சரும் ஸ்பான்சராக பெறப்பட்டு ஊடக குழு விரிவடைந்தது. 2020 ஆண்டின் மார்ச் இறுதியில் லாக்டவுனில் இருந்து அபி டிவி வழியாகவும் ஆராதனைகள் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. 2024 ஆண்டிலிருந்து இன்ஸ்டாகிராம் கணக்கும் துவங்கப்பட்டு நமது சபையின் நிகழ்ச்சிகளின் புகைப்படங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகிறது. தற்போது சமீபத்திய தொழில்நுட்பம் கொண்ட பல புதிய கருவிகளை கொண்டு மேம்படுத்தப்பட்டுள்ளது. நமது சபையின் ஆராதனைகள் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகள் ஊடக குழுவினரால் ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் குறிப்பாக லாக்டவுன் சமயங்களில் தினமும் காலை மற்றும் மாலை வழிபாடு, சனிக்கிழமை பெண்கள் ஐக்கிய சங்கம், ஞாயிறு ஆராதனைகள், ஞாயிறு பள்ளி, வாலிபர் ஐக்கிய சங்கம், வேத ஆய்வு போன்ற அனைத்து நிகழ்வுகளும் தனித்தனியாக ஒளிப்பதிவு செய்து எடிட் செய்யப்பட்டு யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் லோக்கல் தொலைக்காட்சிகளிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டது. 2020 ஆண்டு கொரோனா உச்சக்கட்டத்தில் இருந்தபோது இளையோர் திருச்சபையின் விடுமுறை வேதாகம பள்ளி நிகழ்ச்சிகள் 20 நாட்கள் இரவும் பகலாக ஒளிப்பதிவு மற்றும் எடிட்டிங் செய்யப்பட்டு முழு பேராயமும் கண்டு பயன்படும்படியாக நமது பேராலய ஊடக வழியாகவும் பல உள்ளூர் தொலைக்காட்சி சேனல்களிலும் ஒளிபரப்பப்பட்டது.
நமது பேராலய மக்கள் நேரலையில் பங்கேற்று வேத அறிவை வளர்க்கும் வகையில் வாட் இஸ் வாட் என்ற வினாடி வினா போட்டியும் யூடியூப் வழியாக நடத்தப்பட்டது. கிறிஸ்துமஸ் சமயங்களில் நடைபெறும் முக்கிய நிகழ்ச்சிகளாகிய பாடகர் குழுவின் கீத ஆராதனை, ஞாயிறு பள்ளியின் கிறிஸ்துமஸ் மரவிழாவும் முதலாக 4K தரத்தில் ஒளிபரப்பப்பட்டது. ஒரு வருடமாக பேராலய மாதாந்திர மலரும் ஆன்லைன் வழியாக அனுப்பி வைக்கப்பட்டது. படிப்பின் நிமித்தமாகவும் பணியின் நிமித்தமாகவும் உலகில் பல்வேறு இடங்களில் வசித்து வரும் நம் திருச்சபையின் மக்களும், நோயினாலும் வயது மூப்பினாலும் திருச்சபைக்கு வர இயலாத மக்களும் நமது சபையின் அனைத்து நிகழ்ச்சியிலும் பங்கேற்பதை சாத்தியப்படுத்துகிறது நமது ஊடகக் குழு. நம் சபையின் நிகழ்ச்சிகள் மட்டுமல்லாது பேராயத்தின் நிகழ்வுகளான வாக்குத்தத்த பெருவிழா, மங்கள வாக்கு திருநாள், பேராயர் அருட்பொழிவு நாள் ஆராதனை, செப்டம்பர் கன்வென்ஷன், ஆசிரியர் தின விழா போன்ற நிகழ்வுகளும் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. கடந்த 3 ஆண்டுகளாக பேராய செம்பொருள் பாடலும் நமது ஊடக குழுவால் தயாரிக்கப்பட்டது. 7 ஆண்டுகளில் 1600க்கும் மேற்பட்ட காணொளிகளை கொண்டு 8600 சந்தாதாரர்களை கடந்துள்ளது. 500 ரூபாயில் ஆரம்பித்த இந்த ஊழியம் இவ்வாறாக உயர்ந்து திருமண்டலத்திற்கே முன்மாதிரியாக செயல்பட்டு வருவது மகிழ்ச்சியாக உள்ளது. இவ்வாறாக பெரிய முன்னேற்றத்தை ஈவாய் அருளிய தேவாதி தேவனுக்கும் எங்களுக்கு அனைத்து வகையிலும் உதவிய பேராயர், போதகர்கள் மற்றும் பேராலய நிர்வாக குழுவினர்கள் அனைவருக்கும் எம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் இன்றைய தினம் நமது சினாடு மாமன்றத்தால் தொலைத்தொடர்பு தினமாக அனுஷ்டிக்கப்பட்டு எங்களுக்கும் இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றி. இதற்கென தங்கள் திறமைகளையும் நேரத்தையும் செலவழிக்கும் எங்களை உங்கள் தனி ஜபங்களிலும் குடும்ப ஜபங்களிலும் நினைத்து கொள்ள மறவாதீர்கள். உங்கள் ஜபத்தையும் ஆதரவையும் ஊக்கத்தையும் தொடர்ந்து தாருங்கள். இவன் உன்னதரை உலகிற்கு சுமந்து செல்லும் உன்னத பணியில் பேராலய ஊடக குழுவினர்.